அது என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் திரைநிதி வாங்காமல் நேர்மையும் உண்மையுமாக இருந்து கொண்டு மற்றவர்களை பேச வேண்டும். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் யாருமே எங்கள் நாம் தமிழர் கட்சியை எங்கள் அண்ணன் சீமானையும் திரைநிதி கொள்வதற்கு தகுதியே கிடையாது. எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் சீமானன் பிள்ளை நாங்களும் இதே பதில சொன்னா ஐயா டி.கே.எம். சிவகுமார் சொல்ற மாதிரி இதே மாதிரி நாங்களும் அறிக்கை கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா கன்னட மக்கள்? தமிழர்கள் அன்னைய காலகட்டத்துல அந்த அணையை அவங்க அந்த காவிரி அந்த அணை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அணையை கட்டும் போது அந்த பகுதிகளில் எல்லாமே இந்த கர்நாடகா அவங்க வனப்பகுதிக்கு போய் அண்ணன் செந்தமிழ் சீமானை பார்த்து அரசியல் படிக்கணும். தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கண்டன அறிக்கை கொடுப்பது போன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா தமிழன் என்று அந்த கட்சியில மட்டும்தான் உணர்வு இருக்கிற குப்பைகளுக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இந்த குப்பை ஆட்சியில நாறு மக்கள் மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க ரோட்ல குப்பை. நிறைய இடத்துல இங்கே தமிழ்நாட்டுல விஜயாட்சி நல்லா பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. நீங்க ஆட்சி நாறுதுங்கிறீங்க, என்ன காரணம்? மின்சார கட்டணம் டபுளா உயர்த்தப்பட்டு விட்டது இவர்கள் ஆட்சி. ஊடக தீண்டாமை. விஜய் தளபதி படுக்க போறார், தூங்க போறார், தலை சீவிட்டார், ஓட் போட்டார். குப்பை நாளைக்கும் ஒரு இடத்துல குப்பையை வீடியோ எடுக்க போறேன். நாளைக்கும் போறீங்களா? போறேன். இங்க எம்எஸ் நகர்ல திருப்பூர் மாவட்டத்துல நம்ம அந்த 60 ரோடு நெசவாளர் காலனி லாப்ல உள்ள போனோம்னா எம்எஸ் நகர் சுற்றுச்சூழல் பாத்திரையிலிருந்து நம்ம அண்ணனை வர சொல்லி நாட்டம் பிடிச்ச ஊடகங்கள் எடுத்தா பிடிக்காது. நம்ம அவர் சிறந்த நாள் கொண்டாரு தமிழ் தேசியா. அவரு தமிழ் தேசியத்திலிருந்து போகும்போது ஆக்சுவலி அவரு போறாரு, எனக்கு வழி விடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க வழி விட முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் ஆகுது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை அவர் இல்ல அந்த காணொலி நானும் பார்த்தேன். அதுதான் காவல்துறை தவறாக நடந்தால் சிறு திருத்தையை தவறு செய்யத்தான். ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழர் மீடியா நாம் தமிழர் கட்சி சமூக ஊடகத்துல பயணிக்கிறாரு. சேனல் பாத்தீங்கன்னா புலிப்பட சேனல் வச்சிருக்காரு. இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். என்ன பேச இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற நடக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நம்ம இன்னைக்கு நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இப்ப எங்களை பார்த்துட்டுமே ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா கர்நாடகா வனத்துறை ஒண்ணு இருக்காங்க. ஆமா செய்தி. அத நம்ம தமிழ்நாட்டுல பல அரசியல் தலைவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனா அவரு கர்நாடகா முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க பிரச்சனை நீங்க ஏன் இத கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கான உங்க விளக்கம் என்ன? இதுக்கான என்னோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஐயா சிவகுமார் டி.கே.எம். சிவகுமார் ஐயா அவர் கர்நாடகா முதல்வர், அவரு துணை முதல்வர் நினைக்கிறேன். அவர் தேசிய ஒற்றுமை அப்படிங்கறத அவர் கொஞ்சம் கத்துக்கிடணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை நான் பேசி முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு 20 பேர்கிட்ட சுட்டு கொன்னாங்க. ஆமா, எத்தனை கடந்த காலங்களில் டிஎம்கே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை கேட்டு கண்டன அறிக்கை கொடுத்து ஒட்டுமொத்த தேசியவாதிகள் யாரும் ஒன்று திரண்டு தமிழர்களை கொண்டு விட்டார்கள்னு அந்த இதை கொண்டு வரல. கேட்க ஆள் இல்ல, நாதி இல்ல. அதுக்கு ஒரே தலைவன் தான், செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இருக்கான், வேற யாரும் இல்ல. எந்த மாநிலத்துல எங்க தமிழர்களை அடிச்சாலும் கொன்னாலும் பேசுறதுக்கு உண்டான ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், தமிழ் தேசிய தலைவன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. இப்போ அந்த ஐயா டி.கே.எம். சிவகுமார் ஐயா இருக்காருல்ல, அவர் இது எங்க உள் மாநில பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குவோம், இது வெளி மாநில தமிழர்களோ யாரும் எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியவாதி ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மாநிலத்துக்கு நாங்க போனாலும் எங்களை அடிக்கிறீங்க, சுட்டுக் கொள்றீங்க. கேட்டா நீங்க தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஒற்றுமைன்னு கொண்டு வர்றீங்க. தமிழ் தாய் பிள்ளைகளை கொள்றீங்க, பாரத மாதான்றீங்க. கேட்க நாதி இல்ல. சரிங்களா? இது டி.கே.எம். சிவகுமார் ஐயா அவருடைய மாநிலத்தை தவிர கன்னடர்கள் இங்கு தமிழகத்திலும் வாழுகிறார்கள் என்பதை அவர் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? ஆனா நாங்களும் இது போன்று எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் சீமானன் பிள்ளைகள்
கன்னடர்களை இதே போன்று நாங்களும் அடித்து கொன்றுவிட்டு சுட்டு கொன்றுவிட்டு இல்ல, இது வன்முறை இல்ல. கேளுங்க சுட்டு கொன்னுட்டு நாங்களும் இதே பதில சொன்னா ஐயா TKM சிவகுமார் சொல்ற மாதிரி இதே மாதிரி நாங்களும் அறிக்கை கொடுத்தா ஏத்துக்குவாங்களா கன்னட மக்கள்? இல்ல, அவங்க என்ன சொன்னாலும் இது எங்க சொந்த பிரச்சனைங்கிறாங்க. இது எப்படி உங்க சொந்த பிரச்சனையாகும்? ஏன்னா அவங்க பூர்வ குடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழர்கள் அன்னைய காலகட்டத்துல வந்து அந்த அணையை அவங்க அந்த காவிரி அந்த அணை இருக்கு பாத்தீங்களா, ஆமா ஆமா, அந்த அணையை கட்டும் போது அந்த பகுதிகள் எல்லாமே இந்த கன்னட அவங்க வனப்பகுதிக்குள்ள போயிருது. ஓ, அங்க போன அந்த இப்போ அவங்க வந்து அப்ப இறந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கன்னட மாநிலத்தினுடைய அந்த அங்க உள்ள அவங்க தமிழர்கள் அவங்க. ஓ ஓ, அதெல்லாம் அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் எங்களுக்கு அரசியல் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அவர் இப்ப இன்னும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானன் பார்த்து அரசியல் படிக்கணும். இல்ல எல்லா அரசியலும் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு கண்டன அறிக்கை எல்லா தலைவர்கள் கொடுத்தாலும் தமிழகத்திலிருந்து உலக தமிழர்களுக்கு தெரியும்படி இங்க உள்ள எந்த கட்சி தலைவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கண்டன அறிக்கை கொடுப்பது போன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா தமிழன் என்று அந்த கட்சியில மட்டும்தான் உணர்வோடு இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. குருதி கொடுக்கறாங்க. சாலைகள்ல கிடக்கிற குப்பைகளுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த குப்பை ஆட்சியில நாறுது, மக்கள் மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க ரோட்ல, குப்பை அல்ல ஆள் இல்ல. டெல்லி வரைக்கும் இதோட ஒட்டி ஒரு கேள்விதான், டெல்லி வரைக்கும் வந்து இன்ஸ்டாகிராம்ல நல்லா பண்ணாங்கிறது இருக்கு. பணம் இருந்தா போலியா என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க இந்த காணொலி பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் வேணா அந்த காணொலி கூட உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன, நீங்க டெல்லி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராமும் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து ஆட்சி நாறுது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. குப்பை ஆட்சிங்க, சாலை முழுவதும் குப்பையா இருக்குங்க. உண்மையதானங்க சொல்றேன், என்கிட்ட ஃபுல் காணொலியே இருக்குங்க. ஓ, நீங்க தொடர்ந்து அதையும் என்னுடைய வலைதளத்துல புலிப்படை வலைதளத்திலே பாருங்க, குப்பையை தான் போட்டிருப்பேன். முத குப்பை ஆட்சின்னு குப்பையை தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த காணொலி என்ன பாருங்களேன். சொல்லுங்க. अगर मेरे राज्य में पेट्रोल या डीजल में एथेनॉल मिलाकर बेचा तो याद रखना मैं अपने राज्य का एक भी पैसा टैक्स का नहीं दूंगा। ये होता है सीएम। अरे मैं तो यही कहती हूँ, आने वाले 2029 में प्रधानमंत्री विजय थलापति को बना दो। ये இது வந்து சாம்பல் தான். இந்த மாதிரி நிறைய இடத்துல தமிழ்நாட்டுல வந்து விஜய் ஆட்சி நல்லா பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. நீங்க வந்து ஆட்சி நாறுதுங்கிறீங்களா, என்ன காரணம்? அது வந்து யாரெல்லாம் குப்பையின் பகுதியில் செல்லும் பொழுது மூக்கை பிடித்துக் கொண்டு இந்த ஆட்சியில் செல்கிறார்களோ அவர்களை வைத்து நீங்களே பார்த்துக் கொள்ளலாம், இது நாரிய ஆட்சி என்று. கேட்க வேணாம், ஏன் மூக்க பொத்திட்டு போறீங்க அப்படிலாம் கேட்க வேணாம். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா இந்த அம்மாவை வந்து வர சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு வர சொல்லணும். அங்கிருந்து வீடியோ போட்டா அங்கிருந்து வீடியோ போட ஒண்ணும் தெரியாது போல. பிரதம மந்திரி ஆகணும்னா ஹிந்தி மொழியில பேசி பரப்புனா தானங்க நம்புவாங்க மக்கள். இல்ல அது உண்மைதான். ஆனா மின்சார கட்டணம் டபுளா உயர்த்தப்பட்டு விட்டது இவர்கள் ஆட்சியில். எங்க இல்ல எல்லாம் எங்க மக்கள் கொந்தளிக்கிறாங்க. வலைதளத்துல பாருங்க, இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்த ஆட்சி தான். ஆனா இனி இன்ஸ்டாகிராம்லயே தானே இது பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்து ஓட்டு போட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பெருமையா சொல்றாங்களா இல்லையா? பெருமையா தான் பேசுவாங்க. ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊடக தீண்டாமை இருக்கு. ஊடக தீண்டாமை எப்படி சொல்றீங்க? காரணம் என்னன்னா, நேத்து வந்து நீங்க வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அங்க நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா மிகப்பெரிய ஊடகங்களும் சன் நியூஸ்ல இருந்து எல்லா பெரிய ஊடகங்களும் வந்துருந்து. ஜெயா டிவி, அப்புறம் பாலிமர், இப்படி நிறைய பெரிய ஊடகங்கள்லாம் இந்த அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் பரப்பியது என்னவென்றால், விஜய் தளபதி படுக்க போறார், தூங்க போறார், தலை சீவி விட்டார், கோட் போட்டார், இப்படியே பரப்புனாங்க. அப்புறம் வென்று முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குப்பையை எடுக்க ஒரு ஊடகமும் வரல. குப்பை நாளைக்கும் ஒரு இடத்துல குப்பையை வீடியோ எடுக்க போறேன். நாளைக்கும் போறீங்களா? போறேன். இங்க MS நகர்ல திருப்பூர் மாவட்டத்துல நம்ம அந்த 65 ரோடு நெசவார் காலனில இருந்து லாஸ்ட்ல உள்ள போனோம்னா MS நகர், அங்க வந்து ஃபுல்லா குப்பையா இருக்கும். நாளைக்கு அந்த இதுக்கு தகவல் வந்திருக்கு. தகவல் வந்திருக்கு. நான் நம்ம நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறையில இருந்து நம்ம அண்ணனை வர சொல்லியிருக்கேன்.
எல்லாரும் சேர்ந்து அவங்களை கூட்டிட்டு போய் நாளைக்கு நன்றி. வீடியோ எடுத்து இதை வந்து மாநகராட்சியில புகார் கொடுக்க போறோம். புகார் மனு கொடுக்க போறோம். இந்த குப்பையை எடுக்க எந்த ஊடகங்களும் வராது. காரணம் என்றால் நாரி போன ஆட்சியை நாட்டம் பிடிச்ச ஊடகங்கள் எடுக்காது. காணொளி பிடிக்காது, படம் பிடிக்காது. உங்களை போன்று என்னை போன்று உண்மையும் நேர்மையாய் பேசக்கூடிய ஆட்கள் இருந்தா மட்டும்தான் துணிஞ்சு இதை வெளியே கொண்டு போக முடியும். கண்டிப்பா ஐயா. அடுத்தது இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நேத்து வந்து கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம திருமாவளவன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. தமிழ் தேசிய அவரு பழைய தமிழ் தேசியத்துல இருந்தே வந்தவர் அவரு. அதனால அவரு கொண்டாடினாரு. அதுல எனக்கு அதை பத்தி அடுத்த கேள்வி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி அதை ஒட்டி ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அங்க வந்து ஒரு காவல் விசிகா பேனரை வந்து வைக்கிறாங்க. சரி. அவங்க பேனர் வைக்கிறாங்க. பேனரை வச்சு அவங்க காவல்துறை வந்து அகற்றிடுறாங்க. அகற்றிடும் போது திடீர்னு வந்து அதை விசிகா நம்ம புலிக்குட்டிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தைகளுக்கு வந்து தகவல் தெரியுது. அடுத்தது வந்து அவங்க ஒரு போராட்டமா எடுக்கிறாங்க. போராட்ட வரையில இந்த வேலைக்கு போற மக்கள் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா போறாரு. அவர் வேலையை முடிச்சிட்டு பணியை முடிச்சு வீட்டுக்கு போறாரு. காலையில பணி முடிச்சிட்டு பணிக்கு போறாரு. பணிக்கு போகும்போது ஆக்சுவலி அவரு போறாரு, எனக்கு வழி விடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க வந்து வழி விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது. இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை வந்து அவருக்கு அந்த காணொலி நானும் பார்த்தேன். காவல்துறையிட்ட வந்து அவர் வந்து முறையிட்டது அந்த மாதிரி பிஹேவியர் தவறு. அது காவல்துறையிட்ட பொதுமக்களின் நண்பன் தான் காவல்துறை. அவர் வந்து பப்ளிக் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அவங்க முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் காவல்துறை மேல தப்பா இல்ல காவல்துறை மேல தவறு இல்ல, காவல்துறை மேலையும் தவறு இருக்கு, அந்த நபர் மேலையும் ரெண்டு பேர் மேல ரெண்டு தனித்தனியா சொல்லுங்க. அதாவது அவர் அந்த டூ வீலர்ல வந்து தனிப்பட்ட நபர் வந்து காவல்துறையிட்ட நடந்துகிட்ட விதம் தவறு. அவர் வந்து ஒரு உயர் அதிகாரி. அந்த அதிகாரியை வந்து நீ அடிச்சிருவியாடா, அடிடா பாப்போம் அப்படின்னு சொல்றது தவறு. அவர் சொல்றத கேட்கணும். ஒரு அரசு ஊழியர் நமக்காக வேலை பாக்குறதுக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்சு அந்த ரோட்ல வந்து நின்று அவங்க வேலை பாக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு சரிங்கய்யா போக முடியலையா, சரி வேற வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்று பாதையை கேட்டு நீ உன்னுடைய பாதையில போகணும். இது வந்து இது தவறு. ஆனா இங்க காவல்துறை வந்து அவரை வந்து மோட்டார் சைக்கிள்ல இருந்து கீழே தள்ளி அவரை வலுக்கட்ட அவரை அடிக்கிறாரு, இவர் தாக்குறாரு, அவர் தாக்குறாரு. இவர் சொன்ன உடனே காவல்துறை கோவம் வந்துருது, பலாரன் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே என்ன ஆயிருதுன்னா அவரு திருப்பி காவல்துறையை அடிச்சிடுறாரு. அது மிகப்பெரிய குற்றம். பொது வழியில் அடிச்சது ஒரு காவல்துறையை அடிக்க கூடாது. காவல்துறை வந்து நீங்க உங்க சட்டப்படி நீங்க போய் காவல்துறை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி மறுபடியும் கூட நீங்க தனியா ஒரு புகார் மனுவா கூட கொடுத்துருக்கலாம். ஐயா அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க வந்தோம் இடையூறா இருந்து, நீங்களே எங்களை அராஜக முறையில மாற்றுப்பாதை ஒரு புகார் மனு கொடுக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம், அது போட்டோம். காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை, அடிக்கிறதுக்கு வந்த காவல்துறை இல்ல. காவல்துறை வந்து கண்ணியமான முறையில பொதுமக்கள்கிட்ட நடந்துக்கிடணும். எவ்வளவு பெரிய படிச்ச அதிகாரிகள் கீழ் அதிகாரிகளுக்கு எவ்வளவு பாடம் எடுத்தாலும் அந்த நேரத்துல அவங்க உணர்ச்சிகள் காவல்துறை முன்னாடி காவல்துறைகள் சொன்னதெல்லாம் நினைவுக்கு எடுத்து அந்த இடத்துல காவல்துறை வந்து கொஞ்சம் அமைதியா மக்களை டீல் பண்றது நல்லது. காவல்துறை அராஜக போக்க காட்டக்கூடாது. அது வந்து கட்சியின் ஆளுகின்ற கட்சி விஜய் அண்ணன் அவர்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். சரி, இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க கேட்கறது என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா திரள் நிதி இல்ல அது அடுத்த கேள்வி இல்ல, இன்னொரு கேள்வி நடுவில் இருக்கு. இதே வந்து திரள் நிதிக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, நேத்து அவரு அதுல இருந்து வராரு. அவங்க ஒரு காலத்துல நம்ம இதை விஜய் பத்தி தான் இது மேடையில ஏறுறது, குதிக்கிறது, அது பண்றது, மேல இது பண்றதுங்கிறது கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வன்னியரசுங்கிற திருமாவளவன் அவர் கூட்டத்திலே சேம் அது நடக்குது. அது வேணா ஒரு காணொலி வேணா உங்களுக்கு. அந்த காணொலியில நாங்களும் பார்த்துட்டோம். அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். நாங்க தமிழ் தேசியவாதிகள் நாட்டுல என்ன அது என்ன நல்ல ஒழுக்கமான ஒரு பட இல்ல தலைவன் சரியில்லை அந்த மாதிரினாலயா சிறுத்தை பெரிய சிறுத்தை தவறாக நடந்தால் சிறுத்தைகள் தவறு செய்யத்தான் செய்யும். பெரிய சிறுத்தையே வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி மாறிடுச்சு. அது போகாத கட்சியே கிடையாது. பேருதான் அது விடுதலை சிறுத்தை. அவரால் விடுதலை புலின்னு வைக்க முடியல. காரணம் என்னன்னா அந்த ஒரே ஒரு புனிதமான பெயருக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அதனால அவரு
கட்சிக்கின் பேரை ம், விடுதலை சிறுத்தைன்னு வச்சுக்கிட்டாரு. ம், அந்த விடுதலை சிறுத்தைன்னு வச்சுக்கிட்டு ம். அதாவது அவருடைய கான்செப்ட் என்னன்னா ஆள போகிற கட்சி எது, ஆமா, கட்சி அப்ப எது காலையில அப்படின்னு பாத்திருக்கீங்க. சொல்லி அந்த கட்சிக்குள்ள போய் இருக்கிறது. இது இந்த ஐயா வைகோ அவர்கள் இருந்து அன்னை காலகட்டத்துல அவங்க கூட்டாளிகள் யார் யாரெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. ம், பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ரொம்ப ம். நீளமாவும் போக வேண்டாம், ஓகே. புரிஞ்சுக்குவீங்கன்னு சரி, நினைக்கிறேன் ஓகே, ஓகே, ஊடகவியலாளர். ஓகே, ஓகே. ம், அதனால அவங்க எல்லாம் எங்கெங்க போகணுமோ அங்கங்க போய் செட்டில் ஆயிருவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து பதவி வேணும். ம், அந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சி இதுவரைக்கும் அந்த கட்சியினுடைய சொல்லுங்க அந்த ம். கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு ம். ஏதாவது ஒரு நன்மை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சதுண்டா? ம். இன்னைக்கு சோஃபா வந்தது. சிரிக்காதீங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல சும்மா சிரிச்சு பார்த்தேன். உண்மையதானங்க சரிங்க, சொல்றேன். சரிங்க, சரிங்க. மக்கள் தாங்க சிரிக்கணும். சரிங்க, நீங்க சிரிக்க கூடாதுங்க. சரி. கேள்வி கேளுங்க. சரிங்க, சரி. சோஃபா வந்தது. சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா நீங்க ஒழுக்கமா கண்ணியமா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்றேன். எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. சரிங்க. காரணம் என்னன்னா அவர் யாரு என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. ம், திருமாவளவன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியப்படுத்தினது வந்து முழுக்க முழுக்க செந்தமிழன் சீமானன் மட்டும்தான் எனக்கு தெரியப்படுத்தினார். ம், அவர்தான் அண்ணன் திருமாவளவன் மரியாதையா கூப்பிட்டாரு. ம், அண்ணனே இவ்வளவு கண்ணியமா பேசும்போது அப்ப அவரை நம்மளும் வேற வழி இல்ல, கண்ணியமா பேசிதான் ஆகணும் ம், அப்படின்னு சொல்லி நானும் அவருக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். அவரை பத்தி எனக்கு தெரியும். நான் அவரை இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சட்டமன்றத்துல அவர் உள்ள வரும்போதே நான் பார்த்திருக்கேன். அவரை அடுத்த கேள்வி. பார்த்திருக்கேன். ஓகே. அடுத்து இன்னொரு அதை சொல்றேன். சொல்லுங்க. அந்த அண்ணன் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அவர்கள் வந்து ம். அந்த திரள் நிதி அந்த அந்த கேள்வி தான் அவர்கள் கேட்கலாம்னு கட்சிகள் பார்த்தேன். அவருடைய கட்சிகள்ல இருந்து மத்த எல்லா கட்சிகள்ல இருந்துமே ம். நாம் தமிழர் கட்சியை வந்து திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதான் கேட்கலாம்னு அதாவது பார்த்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ம். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு 41 வயசு ஆகுது. ம். நான் இந்தியாவுல எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிட்டு வந்தவன். ம். அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன். ம். யோகி ஆதித்யநாத் ஆட்சி எப்படி இருக்கு, ம். பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய நம்ம கேரளா, ஆமா. இப்போ இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றார், ம். எல்லாமே எனக்கு தெரியும். சரியா? எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ம். இவர்கள் திரள் நிதி திருடர்கள் சொல்றவர்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன தெரியுமா? ம். நீங்கள் திரள் நிதி வாங்காமல் நேர்மையும் உண்மையுமாக இருந்து கொண்டு மற்றவர்களை பேச வேண்டும். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் யாருமே எங்கள் நாம் தமிழர் கட்சியையும் எங்கள் அண்ணன் சீமானையும் திரள் நிதின்னு சொல்வதற்கு தகுதியே கிடையாது. ஓகேங்க. தகுதியே கிடையாது. அதேதான் அந்த கேள்வியில தான் நம்ம இப்ப கொண்டு வந்தோம். நீங்க அந்த ஒட்டிதான் சொல்லி இதுல ஒரு சின்ன துணை கேள்வி மட்டும்தான். சொல்லுங்க. இதை வன்னி அரசு ஒரு 3 நாள் 4 முன்னாடி தான் வந்து தலைவர் பேரை சொல்லி இல்ல அது இல்ல அதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி 20,000 கோடி தாவேக ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கோடிக்கு மேல 20,000 கோடிக்கு மேல ஒரு பணம் கடனை வாங்கிட்டாங்க. ஒரு ஒட்டி தான் அமௌண்ட் சரியா தெரியல, மன்னிச்சுக்கங்க, அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் நம்ம வன்னியர் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி வாங்குறது தான் தப்புன்னாரு. ஆனா நேற்று அந்த கூட்டத்துக்கு நடந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வரைக்கும் நிதியை வந்து வாங்கியிருக்காங்க. நான் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் முகநூல் வருது, நல்லா வருது, நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் அவங்க மறைக்க முடியாது. இது மாதிரி மக்கள் வந்து தெளிவாகணுங்க. மக்கள் நல்லபடியா எந்த கட்சி நல்ல கட்சி, எந்த கட்சியில யார் நேர்மை உண்மையுமா இருக்கா, மக்களுக்காக யாரு போராடுறாங்க அப்படின்னு மக்கள் எடுக்கணும். அந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு அதை ஒட்டி இல்ல, அது முடிஞ்சு அது தாவேக்காவுக்கு கொஞ்சம் போயிருவோம். சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த சின்னண்ணா இருந்தவர் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா? இப்ப குப்பையா கிடக்குது, நாறுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாராய கடையெல்லாம் மனசாட்சியே இல்லாம மூடிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு இதுல இல்லையா, மனசாட்சி உறுத்தலையா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாச்சும் சாராய கடையெல்லாம் அடைக்கிறோம், மது ஒழிக்கிறோம் எல்லாம் சொல்றீங்க. மூடிட்டாங்களே. ஒயின் ஷாப் வாசல்ல போய் நின்னு பாருங்க. அவங்கவுங்க குடிமகன்களே, தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்திய குடிமகன்களே, என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தேவாக்கால குடிமகன்கள் இருக்காங்க. நண்பர்கள், நல்ல நண்பர்கள். 10 ரூபா தான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா தனியா வாங்குறாங்க. அது போக தனியா எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்க. மொத்தம் 20 ரூபா. அப்ப இந்த ஆட்சி ஒளியில வீடியோ போடுறாங்க. நீங்க எங்க மதுவை ஒழிச்சிட்டுன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கீங்க. 701 கடை உங்க ஊடகங்கள் எல்லாம் பேசுமா?
பணம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, பெரிய 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 ஊடகங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, நீங்க NDTV வரைக்கும் வச்சிருக்கீங்களே, இந்தியாவுல எல்லா இடத்துலயும் போய் போலியான பின்பத்தை கட்டுறீங்களே, உங்களுக்கு பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை வேறயா? ஓகே ஐயா, ரைட்டு தான். அத மக்கள் பார்வையில விட்டுருவோம். மக்கள் பார்வைக்கு இல்ல, விடுறதுக்கு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னு நீங்க நல்லா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. சாலை சரியில்லாம ஒருத்தர் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுனா GH போறதுக்கு முன்னாடி செத்து போயிடுறாங்க. அவன் ஆம்புலன்ஸ் நடுவழியில பிரேக் டவுன் ஆகி கிடக்குங்க இந்த ஆட்சியில. நேத்து முந்தானத்து பார்த்ததா? நீங்களே பாத்தீங்களா? ஐயா தெரியாம பாத்தீங்க. எங்க பாத்தீங்க? அது தேடி பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி வந்தவன ஒரு அரசு பேருந்து நடு ரோட்ல முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்களா? ஆமா ஐயா. இருந்தாங்களா? விஜய் அண்ணன் ஆட்சி இதெல்லாம் படம் எடுத்து போடாம காப்பாத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சா அவர் தான் சந்தோஷப்படணும். சரி, ஓகே. அடுத்த ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கார ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா செயின் பறிப்புக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. சரி, அது எந்த ஊர்ல நடந்திருக்கு? நான் பாக்கலங்க. இல்ல பாக்கல, நான் உங்களுக்கு காணொலியா வேணா எடுத்து சொல்றேன். எந்த ஊர்னா கரூர் அருகே. பாத்துக்கங்க. இல்ல அது நீங்க கேளுங்க, அதை பாக்கிறதுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க கேளுங்க. இல்ல இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தாவேகா எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியில போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா வந்தது கிடையாது. ஆனா தாவேகா ஆட்சியில பாலியல் இல்ல திமுக வரும், வேற கட்சிக்காரங்க திமுக ஆட்சியிலையும் வந்திருக்குது, அதிமுக ஆட்சியிலையும் வந்திருக்குது, இந்த இருவர்கள் ஆட்சியிலையுமே வந்திருக்குது. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா அதாவது என்னுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி திமுக அதிமுக கேள்வி வைக்கல, திமுகவின் ஆட்சி அதிமுக ஆட்சியில் என்ன குற்ற செயல்கள் நடந்ததோ அது டபுள் மடங்கா இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உங்க கேள்வி என்னன்னு இப்ப சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்ப என்னன்னா தாவேகா ஆட்சி பிரமுகர்களே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய குற்றங்கள் பின்னணி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன, சரியான ஆட்கள் இது பண்ண முடியலையாங்கிறது இப்ப கேள்வி. அது வந்து அண்ணன் விஜய்க்கு பிடிக்காத அவர்கள் எதிர்கட்சிகளின் சதி என்று நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படி சொல்ல எதிர்கட்சிகளின் சதி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து மற்றவங்களா வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க தேவைக்காவே இருந்தாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அது திமுகவின் சதி, இது அதிமுகவின் சதி அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி கரூர்ல ஏறி நின்று ஒரு 41 பேரை துள்ள துடிக்க கொன்னு போட்டுட்டு வந்து நின்று என் மீது பழி போடுகிறார்கள், என் மீது அவதூறு பரப்புறார்கள் என்று சொன்னாங்கல்ல, அதேதான் சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு நல்லாவே தெரியும். கந்துவட்டி இன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தேன், 90 லட்சம் ரூபாய் அவர் வீடு, அவர் அந்த ஒருத்தருடைய வீடு, ஒருத்தருடைய வீடு. அவர் வந்து என்னன்னா எல்லா ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்கிறார், எல்லா ஊடகங்களுடைய மைக்கும் அங்க இருக்கு. அப்போ அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்கி தான் நாங்க ஒரு தொழில் பண்ணோம், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணோம். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு லாஸ் ஆகி போச்சு. அதுல வந்து எங்களுடைய இடங்கள் அது இதுன்னு கொஞ்சம் வித்து நாங்க கொஞ்சம் அதை கடன் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல இப்போ வந்து ஒரு கந்துவட்டிக்காரர் வந்து எங்களுடைய 90 லட்சம், அவர்கிட்ட வாங்கினது 25 லட்சம் தான். ஆனா அவர் இப்ப எங்க 90 லட்சம் வீடை வந்து அடிச்சு அபகரிச்சு புடுங்க பாக்குறாரு. ஐயா விஜய் அவர்கள் காப்பாத்தணும், ஐயா காப்பாத்தி விடுங்க. ஆமா, காப்பாத்தி விடுங்க. அவர் ரொம்ப மன உளைச்சல்ல பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து குற்றவாளி கிடையாது. அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த அவர் வாங்கின கடனை வந்து அவர் விவசாய நிலத்தை வித்து கடன் அடைச்சிக்கிட்டே வந்திருக்காரு. சரிங்களா? அது இது சொல்லுங்க. இன்னொரு வந்து தாவேகா ஆட்சியில வந்து தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் தாவேகாரங்க அதிகமா இருக்கு. அது என்ன காரணம்? அதிகமா இருக்கு. அது அண்ணன் விஜய்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறது என்கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல அவங்க கருத்துன்னு சொல்ல வந்தாங்க. என்னோட கருத்து வந்து குற்றம் யார் செஞ்சாலும் குற்றம் தாங்க. அதுதான் தேவேகா கட்சிக்காரர் பண்றாரு, அது மட்டுமே குற்றம் கருத முடியாது. சிங்கப்பெண்ல படம் போட்டு பண்றாங்க, ஆனாலுமே பாதுகாப்பு உருவாக்க முடியலையே. அதாவதுன்னு எங்க அண்ணன் வந்து ஒருத்தர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மக்களையும் மண்ணையும் இயற்கையையும் நேசிச்ச எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பு வந்து ஊரா போய், டேய் நீர் நஞ்சாய் பூச்சி, டேய் காத்து சுவாசிக்க முடியல, மரத்தை விட்டு இப்படி படம் போட்டு கட்டினாருங்க பாருங்க. அதுதான் டோல் பண்றாங்க. பண்ணட்டும். அதாவது அப்போ உன் வீட்டு முன்னாடி குப்பை கிடந்துனா உனக்கு நாருமா இல்லையா? கண்டிப்பா நாரு. மூக்க பிடிப்பியா இல்லையா? கண்டிப்பா பிடிப்பேன். அதோட நிறுத்திக்கோ. அப்புறம் கேள்விக்கு வேற எதுவும் பதில் வேணுமா? நாரி போச்சா? நீ கேட்ட கேள்வியே நாரி போச்சா? குப்பையை வச்சு அடிக்கிறேன் உன்னைய, வேற என்ன வேணும்? அடுத்தது அதாவது இது வந்து பெண்களை வன்புணர்வு பண்றதுல இருந்து, தாலி ஏத்துட்டு போறதுல இருந்து,
இந்த ஆட்சியில அதிகமா நடக்குது. ஆமா சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ம், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு ம், கற்பழிக்கப்படுறாங்க. ம், ஆனா எங்கள் உயிர் அண்ணன் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாருன்னா, ம், என்னுடைய ஆட்சியில உன் அண்ணன் ஆட்சியில ம், பெண் பிள்ளைய தொட்டா ம். நடு சாலையில வச்சு சுடுவேன்னு சொன்னான். அதான் நம்பலையா யாருமே. சொன்னான், ம், கேட்கல. ஆமா. இன்னைக்கு ம், இந்த இந்த ம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆட்சியில் ம். காவல்துறையவே மண்டையை உடைக்கிறாங்க. இல்ல ஒரு காவல்துறை கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2 3 நாள் முன்னாடி. அதைத்தான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொன்னேன். சரி சாரி சொல்லுங்க. ம், சரிங்களா? ம், மண்டையை உடைக்கிறாள் பெண் காவலர். ம், அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை ஆட்சியை பார்த்திருப்பாங்க, எத்தனை ஆட்சியில அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. ம், ஆமா அவங்க குடும்பத்துல போய் ஒருத்தரை போய் பேட்டி எடுங்க. கண்டிப்பா. யார் ஆட்சியில காவல்துறைக்கே உங்க ஆட்சியில பாதுகாப்பு இல்லையே. ம், சட்டம் உங்க கையில உங்க காவல்துறை டிபார்ட்மெண்ட் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க பணக்காரங்களுக்கு மட்டும் அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கீங்க காவல்துறையை வச்சு. ம். கண்ணியமான முறையில் நடக்க சொல்லிக் கொடுங்க, கத்துக் கொடுங்க காவல்துறைக்கு. நல்ல காவல்துறையை கேவலமா ஆக்கி விட்டுட்டீங்களே கடைசியில. ஓகே ஐயா. இன்னொரு கடைசி கேள்விங்க. ஒரு இந்த அவதூறு பத்தி அண்ணனை பத்தி அவதூறு பத்தி அண்ணன் அவதூறு வந்து தொடர்ந்து சமூக வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்சன் அப்புறம் சவுக்கு சங்கர் அதாவதுங்க இல்ல நான் இன்னொரு ஒண்ணு அவர் சொல்றேன் நாம் கேளுங்க. தமிழ் கட்சியில் வெளியே போன அவர் பேர் என்ன ஆத்திரக்காரர் பேர் மறந்துருச்சு. இங்க ஒரு நிமிஷம் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இவர் யார்? இவர் பேர் தெரியுமா? இவரா? அவர் பேர் என்ன? இவரெல்லாம் விட்டுத்தலுங்க. இவர் அவர் பேர் பெரிய ஆள்லாம் பேர் என்ன? கிடையாதுங்க. இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் இப்ப சேர்ந்திருக்காரு. அவர் பேர் என்ன? பேர் கொஞ்சம் பேரோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் பேரை சொல்லி இல்ல அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இவர் இந்த அவர் தேவைக்க கட்சியில போய் சேர்ந்து நின்று அங்க போய் மேடையில பேசும்போது நாஞ்சில் சம்பல் பக்கத்துல வச்சு கொடி கம்பத்திலே அடி வாங்கினவர். போங்க வேற ஏதாவது பேசுங்க. இல்ல இதுவே அவதூறு பார்ப்பேன். அதை கருத்து உங்களுடைய மண்டையில டொங்குன்னு எப்படி விழுந்தது பாத்தீங்களா? கடவுளா பார்த்து. ஐபிசிலே போட்டிருந்தாங்க நியூஸ்ல. காமெடியா இருந்துச்சு. நான் குஜராத்ல இருந்தேன் அப்போ. அடி வாங்கினியாடா? சரி, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகள் பரப்பி வராங்க. உங்களுக்கு கருத்துக்கள் இதை நான் அவரும் பொதுவா சொல்லுங்க. அவதூறுகளுக்கு அஞ்சுகிறவர்கள் நாங்கள் அல்ல. ம், பெட்டி வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்கிற மாதிரியே போகுது. அதுக்கான உங்களுக்கு ஒரு விளக்கம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ம், குப்பை ஆட்சியில ம், யார் யார்களுக்கெல்லாம் புகழ்ந்து பேசணும்னு ம். மனசார வேண்டி ம், பேசணும்னு நினைக்கிறீங்களோ ம், அவங்க எல்லாம் நல்லபடியா பேசுங்க. ம். குப்பைக்குள்ளே வாழுங்க. ம். மதுவை குடித்து ரோட்ல இப்ப மணமகிழ் மன்றம் வேற திறந்திருக்காங்களாம் புதுசா. குடும்பத்தோட போய் படுத்துக்கோங்க. ம், காவல்துறை நீங்க மது போதையில வெளியே வந்தா உங்களை பிடிக்க மாட்டாங்க. ம். உங்க அண்ணன் உங்க விஜய் ம். அப்படி சொல்லுங்க. ம், உங்க மாமா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ம். 20 ரூபா எக்ஸ்ட்ரா டாஸ்மார்க்ல கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டு பேசாம போயிடணும். நல்லாட்சி தாங்க போயிட்டு இருக்குது. என்ன இப்படி சொல்றீங்க? நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு எல்லாம் நல்ல ஆட்சி தான். ஓ, கெட்ட வரைக்கும் நல்லாட்சி. நல்லவர்களுக்கு இது தீய ஆட்சி. தூய சக்தி தீய சக்தி எல்லா சக்தியும் சேர்ந்துதான் இப்ப பேசுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப என்ன உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய தமிழர் பட மீடியாவில் பங்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.